நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போனோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சார் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி சார். அதாவது நேற்றைய தினத்துல சீமான் அவர்கள் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பிரஸ் மீட்ல பேசுறப்ப திருமாவர்கள் வந்து ஒருமையில பேசியிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணிருக்காரு, ஒரு சவால் விட்டுருக்காரு. உன்னால பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா, பொது தொகுதியில வந்து சீட்டு வாங்க முடியுமா, திமுக கேட்டு பாரு தருவாங்களா பாப்போம் அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் ஒருமையில பேசுற மாதிரி பேசி சைடு கேப்ல திருமாவர்களை பேசியிருக்காரு. சோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? விசிக பொது தொகுதியில வெற்றி பெறுவதற்கு தகுதி இல்லாத கட்சியா? நேத்து பேட்டி கொடுத்தாருன்னு சொன்னீங்க. எதுக்காக பேட்டி கொடுத்தாரு? அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவு நேத்து வருது. அதுல ரொம்ப மோசமான ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறார். படுதோல்வி அடைஞ்சிருக்கு நாம் தமிழர். டெபாசிட் போச்சு. ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவுமே தோல்வி அடைஞ்சிருக்கு. தோல்வி வந்து யாரையுமே வந்து மனநிலை பாதிக்க வைக்கும். மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பேச்சு தான் சீமான் பேசுனது. ஆமா, நீங்க சொல்ற பார்த்தா பைத்தியக்காரன்ற மாதிரி பேசுனீங்க. நீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட இல்ல, தோல்வியின் விளிம்புல இருந்து பேசுறாரு. அந்த தோல்வியை சகிச்சு கொள்றதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2021லயே வந்து சட்டமன்ற பொது தேர்தல்ல 2 பொது தொகுதியை வந்து வாங்கி 100% வெற்றி பெற்றிருக்கிறோம். திருப்போரூர் தொகுதி எஸ் பாலாஜி அண்ணன் ஜெயிச்சிருக்கிறாரு. நாகை சட்டமன்ற தொகுதி வந்து ஆளூர் ஷானவாஸ் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு அரசியல் தலைவருக்கு இது தெரியாதா? அதனாலதான் மனநிலை பாதிக்கப்பட்டீங்களா? தோல்வியின் விளிம்புல பாவம், ரொம்ப உச்சபட்சமான அந்த தோல்வியின் விளிம்புல விரக்தியில வந்துட்டு அவர் என்ன பேசுறோங்கிறது தெரியாம பேசுறது. பொது நீரோட்ட அரசியலை வந்து மையமா வச்சு விடுதலை சிறுத்தைகள் அரசியல் 2008 துவங்கிருச்சு. எங்களுடைய கட்சி வேளச்சேரி தீர்மானம்ங்கிறது மிக முக்கியமான தீர்மானம். அந்த தீர்மானத்திலேயே வந்துட்டு பொது நீரோட்ட அரசியலை மையமாக வைத்து நாங்க வந்து நகர்வு கொண்டு போயிட்டோம். தலித் அரசியல்ன்ற பார்வையிலிருந்து விளிம்பு நிலை சமூக மக்களுக்கான விடுதலையை பேசக்கூடிய ஒரு இயக்கமா இந்திய அளவுல வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு கட்சியா வந்து விடுதலை சிறுத்தைகள் மாறி இருக்குது. அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு வந்து தேர்தல் அரசியல அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியா இன்னைக்கு மாறி இருக்கிறோம். எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வந்துட்டு பொது வெளியில ஒரு மாஸ் மீடியால இவர் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நான் கேட்டேன். சரி, ஓகே. நான் என்ன கேட்கிறேன்னா, விசிக வந்து 2 பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்கிற ஏன் இந்திய நாட்டு மக்கள் எல்லாருக்குமே கூட தெரியும். பெரிய பெரிய அரசியல் தலைவருக்கு தெரியும். ஆனா சீமா அவர்களுக்கு தெரியல அப்படின்னு. சீமா அவர்களுக்கு தெரியலையா, இல்லாட்டி தெரியாம நடிக்கிறாரா, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு இன்டென்ஷனோட இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறாரா? அதாவது கேள்வியாளர்கள் நேற்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் என்னன்னா, சாதி ஒழிப்பு அரசியலை பேசுறீங்க, சாதி ஒழிப்பை பேசாம வந்து தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியாது. நீங்க சாதி பெருமை பேசிக்கிட்டே நீங்க எப்படி வந்துட்டு நாம் தமிழர்னு சொல்லி நீங்க வந்து கட்சி நடத்துறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, பொது தொகுதியில தனி வேட்பாளர்களை வந்து நிறுத்துறேன், நானு பல இடங்களை நிறுத்திருக்கிறேன். அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு வெளிப்படையான சவால் அப்படின்னு சொல்லி தலைவர் பேரை சொல்லி அவர் சொல்றாரு. சாதி ஒழிப்பை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி பொது தொகுதியில நான் வந்து தனி வேட்பாளரை தலித் வேட்பாளரை நிறுத்தினேன்னு சொல்றதே வந்துட்டு ஒரு அபாண்டமான சாதிய பார்வை தானே. அவர் சாதி வெறி பிடிச்சவருன்றீங்களா? ஏங்க இப்படி சொல்லலாமாங்க? அதாவது சமீப காலத்துல வந்துட்டு வரக்கூடிய பேச்சுகள்லாம் எப்படி இருக்குன்னா, நான் சாதி பார்க்க மாட்டேன், நாங்கெல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம், நாங்கெல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம், ஒரே இடத்துல உட்காந்து சமமா உட்காந்து பேசுவோம், நாங்களாம் சரிசமமா உட்காருவோம். இப்படி பேசுறது வந்து உளவியலா வந்து சொல்றேன். உளவியலா சராசரியா ஒரு மனிதன் ஒரு மாட்டை உட்கார வச்சு பேசினானா அது வந்து ஒரு செய்தி. மாடு உட்காந்து நான் பேசினேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதன் வந்து மாடோட சேர்ந்து சாப்பிட்டானா அது ஒரு செய்தி. ஒரு மனுஷனோட சாப்பிடுறான், ஒரு மனுஷனோட சேர்ந்து உட்காந்து பேசுறான், ஒரு மனுஷனோட சமமா உட்காந்து பேசுறான், இது வந்து செய்தியா? இப்படி ஒரு புத்தி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த உளவியலுக்கு என்ன பேரு? அதான் சாதிய புத்தி. அதான் சீமான் அந்த இதுலதான் இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்ப நீ வந்து பொது தொகுதியில தனி வேட்பாளர்களை நான் நிறுத்திருக்கிறேன்னு சொல்லும் போதே நீ என்ன பார்வையில பாக்குற? இப்ப தலித் வேட்பாளரை பாக்குறேன்னு சொல்றீங்க. இதே நீங்க சொன்ன அந்த பேட்டியிலேயே காடுவெட்டி குரு ஜெயிச்ச தொகுதி ஜெயங்கொண்டத்துல நான் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தினேன்
நீ அவனை சாதியா பார்த்தேன்னா நீ ஓட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன்னு சொல்றாரு. நல்ல விஷயம், வரவேற்கிறேன். ஆனா அதை அந்த தேர்தல் களத்துல பேசுனா சரி. இப்ப பேச வேண்டிய தேவை என்ன? இப்ப பேச வேண்டிய தேவை எங்க இருந்து எழும்புது? அவர் வந்து தமிழ் தேசியம் சொல்றாரு, தமிழர்களை மையப்படுத்தி அரசியல் பண்றாரு. ஆனா நீங்க வந்து அவர் ஒரு ஜாதிய பார்வை பாக்குறாருன்னு சொல்றப்பயே வந்து அது எப்படி சார் ஏத்துக்கீங்க? சாதி பார்க்க மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னானா அவன் சாதியவாதி தாங்க. சாதி பார்க்காதவன் வந்துட்டு உண்மையிலே சாதி பார்க்காதவர் வந்துட்டு அதை பத்தி பேச மாட்டாங்க. நாள்தோறும் எவ்வளவோ மக்களை சந்திக்கிறோம், எவ்வளவு மக்களோட உறவாடுறோம், எவ்வளவு மக்கள்கிட்ட அரசியல் பேசுறோம், தமிழ் தேசிய அரசியல் பேசுறோம், கட்சியை அடையாளப்படுத்திருக்காங்க. நீ இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு சில அமைப்புகள் பேரை சொல்லிதான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அங்க இருந்து ஒரு தலித்துன்னு வருது. நீ விடுதலை சிறுத்தைகளை எப்படி எந்த பார்வையில நீங்க சொல்றீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில 2 துணை பொதுச் செயலாளர்களை பொது தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்ச பிறகு நீ வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன்னா விடுதலை சிறுத்தைகளை என்ன பார்வையில நீங்க பாக்குறீங்க? நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்க? சாதிய புத்தியோட தான் பாக்குறான்றீங்க. சாதியாத்தான் பாக்குறீங்க. அவர் வெளிப்படையாக விளிம்பு நிலை மக்களுக்கான விடுதலையை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பாக வன்னியர் சங்கம் துவக்கப்பட்ட தொகுதி வந்து திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி. அந்த திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் SS பாலாஜிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சின்னமான பானை சின்னத்துல நாங்க நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கிறோம். அது பொது தொகுதியில, அதுவும் வன்னியர் சங்கம் துவங்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியிலே ஜெயிச்சு வந்திருக்கிறோம். நாகை சட்டமன்ற தொகுதி நாகப்பட்டினத்துல எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஆளூர் சானவாசி, அவரையும் பானை சின்னத்துல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி சின்னத்துல ஜெயிக்க வச்சிருக்கிறோம். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சின்னம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் பொது தொகுதியில மக்கள் வாக்களிச்சு அவங்க வெற்றி பெற்று நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க இது பெரியார் மண்ணுன்னு. உனக்கு எங்க இருந்து இவ்வளவு வன்மை வந்தது? நீங்க சொல்றது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு மாதிரி இது இல்லையா? சீமான் நடந்த விஷயங்க இல்ல சார், நீங்க சொல்றது அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஏன்னா சீமான வந்து தமிழ் தேசியம் சொல்லி களமாடுறாரு, நீங்க அவர் வந்து சாதிய பார்வையில பாக்குறாருன்னு சொல்றதே ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லையா? எங்களை பொது தொகுதியில வந்துட்டு நீ வாங்க முடியுமான்னு கேட்ட கேள்வி எங்க இருந்து வருது? விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் வந்து பொது தொகுதி வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏற்கனவே 2 இடத்த ஜெயிச்சு நாங்க நிறுத்தி இருக்கிறோம். அடுத்தடுத்த படிநிலையில மாறி நாங்க வந்து பொது நீரோட்ட அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற வேலையில இப்படி வந்து ஒரு வன்மம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு மாஸ் மீடியால இப்படி சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? 2021க்கும் 2024க்கு வந்துட்டு ஏறக்குறைய என்ன இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தேர்தல் 3 வருஷம் தான் ஆயிருக்கு. 3 வருஷம் ஆயிருக்குது இந்த ஆட்சி அமைச்சு. அதாவது இடைத்தேர்தல்ல மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திச்ச அந்த விரக்தியில சற்று மனநிலை தடுமாறி இருக்கிற சீமான் அண்ணன் வந்து அவர் கொஞ்சம் மனநிலையை வந்து சரி பண்ணிக்கிறாங்க. நீங்க வந்து மனநிலை பாதிக்கப்படும் சொல்றீங்க, நான் வந்து வந்து ஒரு பைத்தியகாரன் நினைச்சுக்கிறேன். அப்படி எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். இல்ல, ஒரு தெரிஞ்ச செய்தியை வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டு அப்படி பேசக்கூடாது இல்லையா? இல்ல, அத தெரிஞ்ச செய்தின்னு சொல்றீங்க, ஆனா வந்து தெரியாத மாதிரியே பேசிக்கிறாரு. அப்ப ஏதோ இன்டென்ஷன் இருக்காரு. விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். உங்களுடைய அரசியலுக்கெல்லாம் வந்துட்டு பல மேடைகள்ல நீங்களே சொல்லி இருக்கிறீங்க. உங்களுடைய பல மேடைகள்ல உங்களுடைய அரசியல் நகர்வுக்கு யார் அடித்தளம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து எங்களுடைய தலைவரை சொல்லி இருக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய போராட்ட குணம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு நீங்க வந்து சனாதன சங்கி புத்தியோட பேசுறீங்கல்ல. திடீர்னு சனாதன சங்கி. ஆமா, பொது வழியில நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை மட்டும் ஏன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னீங்க? ஏன் சொல்றீங்க? விக்கிரவாண்டி தேர்தல்ல திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்குது. திமுக கூட்டணிக்கு வந்துட்டு பல நேரங்கள்ல பழி போடுவதற்கு எதிர்கட்சிகள் முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு தமிழக முதல்வருடைய அவருடைய திறப்பட்ட அவருடைய செயல்பாடுகளை வரவேற்று இன்றைக்கு வந்து அந்த இடைத்தேர்தலில் திமுக அமோகமான வெற்றி பெற்றிருக்குது. திமுக ஆட்சிக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வருவதற்காக பலவிதமான முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னு பொதுவாக எல்லா எதிர்கட்சிகளையும் சொல்றாரு. எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து பொதுவான ஒரு தலைவராக ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறாரு. இதுக்கு பதில் சொல்றதை விட்டுவிட்டு இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லணும். இவர் பட்டியல் போடுறாரு. எழுச்சி தமிழர் வந்து பட்டியல் போடுறாரு. கூட்டணியில இருந்துகிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இந்த 3 ஆண்டு காலத்துல எடுத்த போராட்டத்துடைய பட்டியல் சொல்றாங்க. நான் கேக்குறேன், வெளிப்படையா கேக்குறேன், இந்த நாம் தமிழர் சீமானுக்கே கேக்குறேன், எத்தனை போராட்டத்தை நீ நடத்திட்ட?
உன்னோட போராட்டத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் நடத்துற போராட்டத்துக்கும் நாங்க கூட்டணியில இருந்துகிட்டு அரசை எதிர்த்து எத்தனை போராட்டம் நடத்திருக்கிறோம். நீ எதிர்கட்சி தானே, திமுகவை தானே ஆரம்பத்துல இருந்தே குறை சொல்லிட்டு இருக்கிற. நீ வந்து எடப்பாடி பழனிசாமி அரசு இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கப்ப திமுகவை தான் குறை சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுடைய அரசியல் 10 வருஷமா திமுக எதிர்ப்பு அரசியலா தான் போயிட்டு இருக்கு. உங்க அரசியலை நாங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். நீங்க எந்த இடத்துல அதிமுக வந்துட்டு எந்த இடத்துல விமர்சிச்சது கிடையாது, பாரதிய ஜனதாவை நீங்க விமர்சிச்சது கிடையாது. நீங்க எந்த இடத்துல எத்தனை போராட்டத்தை இந்த அரசுக்கு எதிராக நடத்திருக்கிறீங்க? பண்ணதே இல்லையா? உங்களுடைய போராட்டத்தையும் விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தையும் கணக்கெடுப்போம். 3 ஆண்டுல கணக்கெடுப்போம். யார் வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக முழுமையாக நின்றுருக்காங்கன்னு சொல்லுவோம். அவர்தான் 24 பிரஸ் மீட்லயே இருக்கலாம் சார். அதுவே ஒரு ஒன்றும் இல்ல, மக்கள் நாங்குநேரியில வெட்டினா சாதி வரியோட வெட்டினா, அதுக்கு எதிராக நீ போராட்ட மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதானே? அரசுக்கு எதிராக உன்னுடைய இதை சொல்ல வேண்டியதானே? உன்னுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டியதானே? வேங்க வயல் பிரச்சனையில மலம் கலந்தாங்கல்ல, நீ நம்ம ஒரு தமிழருடைய குடிக்கிற குடிநீர்ல தானே வந்து மலம் கலந்தா. நீ வந்து அதுக்கு எதிராக எத்தனை தடவை போராடி இருக்கீங்க? பாதிக்கப்படும் தமிழர் தானே. எத்தனை படுகொலை சம்பவங்கள் நடக்குது தாழ்த்தப்பட்டவருக்கு எதிராக? அவன் உன்னுடைய பார்வையில தமிழர்கள் கிடையாதா? எத்தனை பேருக்கு ஆதரவா நீ போராடி இருக்கிற? ஏன் சார் போராட மாட்டாரு? அவர் பார்வையில வந்துட்டு சாதி இந்துக்கள் தான் தமிழர்கள். தலித்துகளுடைய விடுதலைக்காக, தலித்துகளுடைய படுகொலைக்கு வந்து போராடுறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அப்பயே வந்து அவங்க பாத்துக்குருவாங்கன்னு விடுறது. அதுக்காக போராட்டம் என்ற இயக்கத்தின் மேலேயே குறை சொல்லக்கூடிய ஒரு மோசமான அந்த நடவடிக்கை இருக்கு பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான அரசியல் நடவடிக்கை. அதாவது இல்ல, அதுதான் எனக்கு இதுதான் ஒரு கேள்வி. ஏன் வந்து அவர் போராட மாட்டாரு? இப்ப ஒரு நாங்குநேரில் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையனை வெட்டிடுறாங்க, அப்போ வந்து வெட்டியவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்கணும்ல. என்ன தடுக்குது அவர்? அந்த உரையில வந்து அந்த ஜாதிக்காரங்களுக்கு எதிராக போராடினா வாக்குகள் கிடைக்காதோ அப்படின்னு போராட மாட்டாரோ? நீங்களே கேள்வி கேட்டுட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. அப்ப இப்போ உங்களுக்கு நீங்க நாம் தமிழருங்கிற போர்வையில நீங்க வந்து சாதி இயக்கம் தான் நடத்துறீங்க. இது பல குற்றச்சாட்டுகள் பல பொது மேடையில எனக்கான கேள்வி இல்ல. இதே தென் மாவட்டத்துல வந்துட்டு இதே சிவநாடாருடைய மக வந்து இப்ப ஒரு புத்தக வெளியீட்டு விழால தன்னுடைய குடியினுடைய பேரை வந்து பின்னாடி போட்டுக்கிறதுல எந்த விதமான கௌரவ குறைச்சலும் கிடையாது. அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் பேசுனீங்க. சிவநாடாருடைய மக ஜாதியை போட்டுங்க, அவங்க பேருக்கு பின்னாடி நாடாருங்க அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு ஒரு புத்தக வெளியிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழால நீங்க பேசுறப்ப சாதி பேரை பின்னாடி போடலாம்னு சொன்னீங்க. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு, தமிழர்களுக்கு இருக்கு. இவன் ஏற்கனவே வந்துட்டு சாதியா வந்து இருந்தவன தந்தை பெரியார், அண்ணா போன்ற அறிவாற்றல் படைச்சவங்க திராவிட அரசியலை வந்து எடுத்துக்கிட்டு சாதி பேரை பின்னாடி போடாதீங்க, இது அவமானம்னு சொல்லி சாதி பேரை தூக்கிட்டாங்க. யாருக்கு போடுறாங்க? செத்தவனுக்கு தான் சாதி பேரை பின்னாடி போடுறாங்க. செத்தவனுக்கு தான் சாதி பேரை பின்னாடி போடுவாங்க. நல்லா பழகிட்டே இருப்பான், திடீர்னு பார்த்தோம்னா செத்து போயிடுவான். அவனுக்கு போஸ்ட் அடிக்கும் போது வந்துட்டு இன்னும் சாதி சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டுல வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சாதி பெருமை வந்து பேசுறது குலப்பெருமை. அதை வந்து அதை வந்து எப்படி பேசுறீங்கன்னா, குலம் சாதிங்கிறது வந்துட்டு ஒரு அது வந்து வடமொழி சொல்லு, குலம் தான் வந்து தமிழ் சொல்லு, ஆணவம்ங்கிறது வேற்றுமொழி சொல்லு, பெருமைங்கிறது வந்து தமிழ் சொல்லு அப்படின்னு குலப்பெருமை கொலைன்றீங்க. சாதி ஆணவ வரட்டு சாதியானவ படுகொலைய கண்டிக்க வேண்டியதுக்கு நீங்க பூசாமையும் முழுகிக்கிட்டு அவங்கள வந்து இன்னும் பெருமையை சேர்க்கிற மாதிரி வந்து குலப்பெருமை கொலைன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அயோக்கியத்தனம். உங்க பேச்சுகளை நீங்களே ஒரு முறை கேட்டு பாருங்க. உங்க பேச்ச நிதானமா நீங்க பேசுறது சரியா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமமற்ற சமநிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நீங்க பேசுவது சரியா? அவர் தெரிஞ்சா நீங்க இப்படி பேசுவதனால வந்துட்டு இந்த சமூகம் ஒற்றுமையாக தமிழர்கள்ன்ற அடிப்படையில ஒன்றிணைறதுக்கான வாய்ப்பு இருக்கா நீங்க பேசுற இதுலயே? அப்ப இவ்வளவு முரண்பாடுகளை வந்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகளை மட்டும் வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க பொது தொகுதியில நின்று ஜெயிங்க அப்படின்னு சொல்றது வந்து அரசியல் அறியாமையை தான் காட்டுது. இந்த அரசியல் இந்த உள்குத்து எங்களுக்கு தெரியாமையா நாங்க பேசிட்டு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள்கிட்ட இதெல்லாம் வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள்கிட்ட இது போன்ற அரசியல்லாம் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டு. நாங்க வந்து எங்கெங்கயோ உதிரியா கடந்துகிட்டு இருந்தோம். பூரா எங்களுடைய தாத்தன், எங்க பாட்டன் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும், ஆண்ட கட்சிகளுக்கும், ஆளுகின்ற கட்சிக்கும் வந்துட்டு வெறுமனே வந்து தன்னுடைய ஓட்டை வந்து ஆதரவா மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான்.
அதுக்கு மாற்றா வந்து பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்க பழைய இயக்கங்கள்லாம் நடத்தினவங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் என்னைக்கு எழுச்சி தமிழர் தலைமையில இங்க வந்து தலைமாடிச்சோ, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை தலித் இயக்கங்களும், நான் சொல்றது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கிடையாது, அம்பேத்கர் பெயரால் நடத்துகின்ற அத்தனை தலித் இயக்கங்களும் ஓ ஓட்ட உனக்கு, ஏன் ஓட்டு உனக்கு, ஓ ஓட்டு எனக்குன்னு சொல்லி அரசியல் அதிகார பகிர்வு பேச வச்சு, அதுல வந்து சாதி ஒழிப்பு அரசியலை பேசி, சாதி பெருமை பேசல, சாதி ஒழிப்பு அரசியலை பேசி இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறான். நீ எல்லாம் வந்து எங்கிட்ட வந்து இப்படி வந்து தேவையில்லாமல் தவறான தகவல்களை பொதுவெளியில பகிர்வதை சீமான் போன்ற நபர்கள் நிறுத்திக்கிறோம். நன்றி சார், நன்றி சார். பல்வேறு வகையான தரவுகள் பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றிகள். நன்றி.